சிவா, பா மறுபுறப்பு பொழைச்சு வந்திருக்கையா, நல்ல சாமியை வேண்டிக்க. சிவா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. காவேரி கல்யாணம், செங்கல் சூளை, இதை எதை பத்தியும் நீ யோசிச்சு மனசை குழப்பிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜனனி, சொல்லுங்க மாமா. சிவா அழைச்சிட்டு ரூமுக்கு போ. வாங்க சிவா, போலாம். ஜனனி, வாங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்னடா கஷ்டம்? வளராம போய் ரெஸ்ட் எடு. என்னால அப்ப பேசக்கூட முடியல. ஆனா நீங்க எல்லாரும் அழுது புலம்புனது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. அப்ப சாமி கிட்ட ஒண்ணுதானே வேண்டிக்கிட்டேன். இத்தனை நாளும் ஒரு அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமே அப்படி இல்லை. நான் என் குடும்பத்துக்காக வாழணும். என் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, என் அக்கா சங்கைகளுக்காக, ஆட்டிக்காக, நிலாக்காக, ஜனனிக்காக, உங்க எல்லாருக்காகவும் நான் வாழணும். இன்னும் கொஞ்ச நாளாவது நான் வாழணும். என்னை எடுத்துக்காத சாமின்னு நான் வேண்டிக்கிட்டேன். சிவா, நான் இருந்து உனக்கு ஒண்ணுதான், அது நரகம். எனக்கு நீதாண்டா கொல்லி போடணும். அதான் எனக்கு பாக்கியம். அப்பா, நான் போய் உனக்கு. என்னங்க நீங்க? உள்ள உசுரோட பொழைச்சு வந்திருக்கான், எதுக்கு அழறீங்க? அண்ணா, நீ எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்பதானா எங்களுக்கே தெரியுது. ஆமா மாமா, உங்களை சுத்தி தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க தான் மாமா எங்களுக்கு எல்லாமே. ஆமா மச்சான், நீ தான் எங்க எல்லாருக்குமே முக்கியம். உங்க எல்லாரோட பாசம்தான் தம்பியை மீட்டு கொண்டு வந்திருக்கு. இல்லம்மா, ஜனனி பாசந்தா சிவாவை மீட்டு கொண்டு வந்திருக்கு. அவ ஒருத்தியோட பாசந்தா சிவா எங்களுக்கு கிடைக்க காரணம். தூங்குங்க. என்னாச்சு ஜனனி? அந்த பாம்புக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? ஏய், இப்ப எதுக்கு எதுக்குறீங்க? படங்க நீங்க. பரவாயில்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தடவை மரணத்தை தொட்டுட்டு திரும்பி வரணும் ஜனனி. அப்பதான் நமக்கு தெரியாம மத்தவங்க மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற அந்த பாசத்தை புரிஞ்சுக்க முடியும். என் அப்பாலாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அம்மாவுக்கு எனக்கு இவ்வளவு பிடிக்குமான்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் அப்படிதான். எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கே இப்பதான் தெரியுது சிவா. ஏய், என்ன யோசிக்கிற? எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நானே எனக்கு புரியல. ஆனா நல்லா இருக்கு. புரியல ஜனனி. மனசு லேசா இருக்கு சிவா. சிரிக்கணும் போலவும் இருக்கு, அழணும் போலவும் இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். இனிமே நீ அழவே கூடாது ஜனனி. நான் உன்னை அழவிட மாட்டேன். சரி, தூங்குங்க. தூங்கணுமா? டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, தூங்குங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சிவா, ப்ளீஸ். ஓகே, நான் தூங்குறேன். ஏய் ஜனனி, தாலியை கட்டி கோயில் உண்டியில போட சொன்னாங்கல்ல? ஒன்றும் இல்லை. உங்க முன்னாடி எனக்கு தாலியை கழட்ட சங்கடமா இருக்கு. நீங்க அந்த பக்கம் போறீங்களா? ஏய், நான் வேணா தாலியை இல்ல 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 இல்ல, நீங்க கழட்டக்கூடாது, நான் தான் கழட்டணும்.
அப்போ நான் அப்படியே வெளியே போயிடுவா? நீங்க போய் மணி அடிங்க, நான் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துடுறேன். ம், நல்ல வேலை தான். முடிச்சிட்டு வா. மாதாயே. உன் சன்னதியில இப்ப என் மனசுக்கு பிடிச்சவர் கையால தாலியை ஏத்துக்க போறேன்.